பொது வாழ்க்கைங்கிறது அதற்கு அப்பாற்பட்டது. நீங்க இப்பதான் உள்ள அடியெடுத்து வச்சிருக்கும் போது இதை நோக்கி நீங்க பயணிக்கலாம். இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சி மூலமா அத்தனை கேமராவை கொண்டு போய் வச்சு இப்படி ஒரு காட்சிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்ப அண்ணனோட பார்வையில் அது எப்படி தவறா தெரியுது அப்படின்னா, இது சமூக ஊடகங்களால் தவிர்க்கப்பட்டிருந்தாலும் சத்தியமான உண்மை என்னன்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக திரு வேலு தன்னுடைய சொந்த உழைப்பில் எத்தனையோ பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடங்கள்லையும் அது பதிவாயிருக்கு. இதை தாண்டி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுகின்ற அரசிட்ட சமரசமே இல்லாம பொறியியல் கல்லூரிகளுக்காகவும் மருத்துவக் கல்லூரிக்காகவும் போராடி அதில் வாங்கியிருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நகர்வுகளை நோக்கி வர்ற அரசியலை நீங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிகழ்வா அதை சுருக்கி ஒரு உள்ளரங்களை வச்சு காட்சிப்படுத்தி நான் அந்த காசை கொடுக்குறேன். எத்தனை முறை இவர் செஞ்சிருக்கிறார். இதை பேசலையே இந்த ஊடகங்கள்ங்கிறது அவருடைய ஆற்றாமை, அந்த ஆதங்கம். அதை தாண்டி அந்த இடத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும் பொழுது இது அடுத்த கட்டமா என்ன ஆகும்னா, இந்த பிள்ளைகள் இது தவறுன்னு உணர்த்த வேண்டிய இடத்துல இருக்க பெற்றோர்களுக்குமான எச்சரிக்கையாக தான் அந்த இடத்துல அண்ணன் பேசுறாங்க. நான் அந்த இடத்துல ரொம்ப வியந்து பார்த்தது என்னன்னா, அருமை தம்பி விஜய் மௌனமா அதை ரசிக்கிறார் பின்பக்கன்னு. அப்ப இது என்ன திட்டமிட்டு நீங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு இதை மறுபடியும் ஒரு விமர்சன பொருளா மாத்துனீங்கன்னா, இது நட்பா இருக்கணுமா அல்லது பகையா இருக்கணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும்.